முக்கிய செய்திகள். மக்கள் சக்தியை மதிக்காத எம்பிக்கள் தூக்கி எறியப்படுவார்கள். உண்ணாவிரதத்தை முடித்த பின் அண்ணா ஹசாரே எச்சரிக்கை. ராஜீவ் கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி அப்பீல் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை தாக்கல். தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள். ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஆயிரக்கணக்கில் தந்தி. காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு. மழை நீரை அப்புறப்படுத்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். வணக்கம். விரிவான செய்திகள். மக்கள் சக்தியை மதிக்காத எம்பிக்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஊழலுக்கு எதிராக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி கடந்த 13 நாட்களாக அண்ணா ஹசாரே நடத்தி வந்த உண்ணாவிரத போராட்டம் இன்று முடிவுக்கு வந்தது. ஹசாரே தெரிவித்த 3 நிபந்தனைகளையும் லோக்பால் மசோதாவில் சேர்த்த மத்திய அரசு அது தொடர்பாக தீர்மானத்தையும் நேற்று நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்திற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட உறுதிமொழி கடிதத்தை மத்திய அமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக் ராம்லீலா மைதானத்திற்கு சென்று ஹசாரேவிடம் அளித்தார். இதைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை முடித்துக் கொள்வதாக அண்ணா ஹசாரே அறிவித்தார். அறிவித்தபடி இன்று காலை 10 மணி அளவில் அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். ஹசாரேவின் இந்த வெற்றியை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அண்ணா ஹசாரே தற்போது பாதி அளவிற்குத்தான் வெற்றி கிடைத்திருப்பதாகவும் மீதி வெற்றியையும் பெற தாம் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஊழலுக்கு எதிராக மக்களிடையே பிரச்சாரம் செய்ய போவதாகவும் தெரிவித்தார். सभी पार्लियामेंट मेंबर को बधाई देता हूं, शुभकामना व्यक्त करता हूं. ये जो आज जन लोकपाल बिल की आधी जीत हुई है, आधी अभी पूरी जीत होना बाकी है. தற்போதுள்ள எம்பிக்களில் 150 பேர் மீது குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் அடுத்த தேர்தலில் இதுபோன்ற உதவாக்கரை நபர்களை மக்கள் மீண்டும் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்க கூடாது என்று தாம் நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாகவும் ஹசாரே குறிப்பிட்டார். மக்கள் சக்தி எம்பிக்களின் சக்தியை விட அதிகம் என்றும் மக்களுக்கு சேவை செய்தவர்கள் ஒழுங்காக பணியாற்றாவிட்டால் மக்கள் அவர்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்றும் ஹசாரே கூறினார். இதனிடையே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் தீர்மானம் குறித்து விளக்கம் அளிப்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீலை இன்று சந்தித்து பேசினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரின் தண்டனையை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய 3 பேருக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி அதிகாலை தூக்கிலிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் 3 பேரையும் தூக்கிலிடுவதற்கான ஏற்பாடுகளை சிறை அதிகாரிகள் தொடங்கிவிட்டனர். வேலூர் சிறையில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான உத்தரவு வந்துள்ளதால் தூக்கு மேடையை அதிகாரிகள் சீரமைத்து வருகிறார்கள். 3 பேரையும் தூக்கிலிட 7 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களில் 2 பேர் வேலூர் சிறையில் 3 பேரையும் தூக்கிலிட தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஒருபுறம் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை சிறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மறுபுறம் தூக்கு தண்டனையை ரத்து செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்காக பிரபல வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி நாளை திங்கட்கிழமை சென்னை வருகிறார். இதனிடையே வேலூர் நகரம் கோட்டை போல் போலீசாரால் சுற்றி வளைத்து பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிறையை சுற்றி தமிழக போலீசாரின் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேலூர் நகருக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் சோதனையிட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன.
பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரையுலகினர் வலியுறுத்தியுள்ளனர். பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் போராட்டத்தில் களமிறங்கியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் வடிவாம்பாள், சுஜாதா, அங்கையர்கண்ணி ஆகிய 3 பேர் கடந்த 3 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மூவரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று பெண் வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் நடந்து வரும் இவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நடிகர் சத்யராஜ், இயக்குநர்கள் மணிவண்ணன் மற்றும் அமீர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சத்யராஜ், பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கை அரசை போர்க்குற்றம் புரிந்தவர்கள் என்று கூறி, அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று கூறி, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கூறி எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி உலகமெங்கும் வாழும் 10 கோடி தமிழர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருக்கு சகல அதிகாரம் இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுடைய கடைசி நம்பிக்கை தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான். அவர்கள் நிச்சயமாக இந்த 3 பேர் உயிரையும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தலைமை தபால் நிலையத்திலிருந்து ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவருக்கும் வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் தந்தி அனுப்பியுள்ளனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி கோவை ரயில் நிலைய தண்டவாளத்தின் முன்பு அமர்ந்து மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த ரயில்வே போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி கைது செய்து பின்னர் விடுவித்தனர். மூவரது தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி ராமநாதபுரத்திலும் தமிழ் மாணவர் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ரோசையா வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று பதவியேற்கிறார். தமிழகத்தின் ஆளுநராக இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து ஆந்திர மாநிலம் முன்னாள் முதல்வர் ரோசையா தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய ஆளுநராக ரோசையா வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MY இக்பால் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆந்திர கடலோரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் கடந்த 3 தினங்களாக இரவு நேரங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ஆந்திர கடலோரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகி இருப்பதாகவும் அது நீடிப்பதால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரில் மழைநீர் தேங்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மழைநீரை அகற்றவும் முறிந்து விழும் மரங்களை அப்புறப்படுத்தவும் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே கூடலூரில் பெய்த கனமழை காரணமாக தமிழக கேரள சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பலத்த மழையால் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. சட்டப்பேரவை கூட்டத்தில் திமுக MLA-க்கள் மீண்டும் கலந்து கொள்வார்கள் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த திமுக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி அந்தஸ்துகளையும் இழந்து ஒரு தனி குழுவாக மாறிப்போனது. இருப்பினும் சட்டப்பேரவையில் தங்களுக்கு தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் என்று கோரி திமுக MLA-க்கள் பேரவை நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வருகின்றனர். அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதியும் தாம் வீல் சேரில் வந்து அமர வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என்று குறைபட்டுக் கொண்டார். தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை திமுக புறக்கணிக்கும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் புதுக்கோட்டையில் நேற்று கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் ஒரே இடத்தில் அமர இடம் தராததாலும் பாதுகாப்பு அற்ற நிலைமையும் இருந்ததால் தான் திமுக உறுப்பினர்கள் அவையில் பங்கேற்கவில்லை என்று கூறினார்.
இருப்பினும் வருகிற கூட்டத்தொடரில் திமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சிங்கப்பூரின் புதிய அதிபராக அந்த நாட்டின் முன்னாள் துணை பிரதமர் டோனிடான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிங்கப்பூரில் கடந்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று அதிபர் தேர்தல் நடைபெற்றது. சிங்கப்பூர் அதிபராக இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த எஸ்.ஆர். நாதனின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் முன்னாள் துணை பிரதமர் டோனிடானும் அவரை எதிர்த்து டாக்டர் டான் செங்பாக், டான் ஜி சே, டான் கி லியான் ஆகியோர் போட்டியிட்டனர். கடந்த 9 நாட்களாக நடைபெற்ற அனல் பறக்கும் பிரச்சாரத்திற்கு பிறகு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் உடனடியாக வாக்குகள் எண்ணிக்கையும் தொடங்கியது. தேர்தல் முடிவுகளை அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதில் முன்னாள் துணை பிரதமர் டோனிடான் 2% அதிக வாக்குகள் பெற்று புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 71 வயதாகும் டோனிடான் ஆளும் கட்சியின் ஆதரவுடன் களமிறங்கி வெற்றி பெற்றுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் புதிய அதிபராக பதவியேற்கிறார். It has been a strenuous campaign. It's over now. The real work begins straight away. I just want to tell you that in the next 6 years I will work very hard to strive to be the best possible president that I can be, to work for all of you and to represent our country and all Singaporeans. புதிய அதிபர் டோனிடான் முன்னாள் அதிபர் எஸ்.ஆர். நாதன் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. வறுமை மற்றும் ஊழல் என்ற சாத்தான்களை விரட்ட அனைவரும் உறுதிமொழி எடுப்போம் என்று தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த், கழக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் வி.சி. சந்திரகுமார், கழக துணை செயலாளர் ஏ.ஆர். இளங்கோவன், தொழிற்சங்க பேரவைத் தலைவர் வேல்முருகன், எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி, திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் எல். வெங்கடேஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மத குருமார்கள், இஸ்லாமிய பெண்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய கேப்டன் விஜயகாந்த், வறுமை மற்றும் ஊழல் என்ற 2 சாத்தான்களை ஒழிக்க அனைவரும் இந்நன்னாளில் உறுதிமொழி எடுப்போம் என்று கூறினார். சிறு வயது முதற்கொண்டே தமக்கு இதுபோன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிட்ட கேப்டன் விஜயகாந்த், சிலர் கடவுளை கும்பிட மாட்டோம் என்று கூறிக்கொண்டு திருட்டுத்தனமாக கடவுளை கும்பிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆரியர், திராவிடர் என்று திமுக தலைவர் கருணாநிதி மக்களை பிளவுபடுத்த நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆங்கிலத்தில் குர்ஆன், பைபிள், கீதை ஆகிய 5 எழுத்தாகவும், கோவில், மசூதி, சர்ச் ஆகிய 6 எழுத்தாகவும் ஒற்றுமையுடன் இருக்கும்போது மனிதர்களும் அதைப் போலவே ஜாதி மத பேதங்கள் இன்றி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். பகவத்கீதை ஞானசனோட கீதா, இந்த கீதாங்கிறது 5 எழுத்து. ஆக மொழிகளுக்குள்ள, அதாவது எழுத்துக்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்கும், நம்மளுக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லாம அடிச்சுக்கிட்டு தேவையில்லாம மணிக்கிட்டு இருக்கணுங்கிறதா நான் சொல்றேன். மொழிகளுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்கு, ஒரு எழுத்துகளுக்குள்ள, மொழின்னு சொல்ற ஒரு எழுத்துகளுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்கு, நாம் ஏன் நம்ம சண்டை போடும். ஆகனாலதான் எனக்கு இந்த ரம்ஜான் இது கூட போன தடவை கூட நான் நேற்று கூட காலதாமதாக வேணாம நிறுத்துங்க. இனத்தில் இந்தியனாக இருக்க வேண்டும், மதத்தில் மனிதனாக இருக்க வேண்டும் என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த், தமது வீட்டு பூஜை அறையில் 3 மதங்களைச் சேர்ந்த கடவுள்களை வைத்துதான் தாம் பூஜை செய்வதாகவும் குறிப்பிட்டார். பத்மநாப சுவாமி கோவிலின் ரகசிய அறையை திறந்தால் சாமி கண்ணை குத்திவிடும் என்று கூறுவது எல்லாம் தவறு என்றும், சாமி ஒருபோதும் பக்தர்களை தண்டிக்காது என்றும் கேப்டன் கூறினார். கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் உற்சாக கொண்டாட்டம். ஈரோட்டில் 12 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். கோவையில் நடைபெற்ற ரிமோட் கார் பந்தயம். ஓடு பாதையில் சீறி பாய்ந்த குட்டி கார்கள் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.